ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சத்து மாவும் கோதுமை மாவும் வச்சு கேக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன், ஒரு 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொக்கோ பவுடர், ஏலக்காய் 3 தட்டி வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பால், கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து ஒரு ஜூஸ் வடிகட்டி மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து மாவு ஒன்றா சேர்த்து ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும், அங்கங்கே திரியாக இருக்காது இதில் ஜலிச்சு போட்டோம்னா. அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சாச்சு, கோதுமை மாவு ஜலிச்சாச்சு. இப்போ வந்து சத்து மாவையும் கொட்டி அதே மாதிரி ஜலிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே நம்ம அந்த கொக்கோ பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். ஏலக்காவும் அது கூட சேர்த்துருங்க. அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜலிச்சு போட்டாச்சு. இந்த ஒரு கப் சர்க்கரை இதை கூட சேர்த்துடலாம். பாலையும் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விடுங்க. எனக்கு பால் பத்தலை, நான் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். ஸோ 1/2 கிளாஸ் பால் நம்ம எடுத்துருக்கோம் மொத்தமாக. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் பாருங்கள், சால்ட் உப்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த சில்வர் டயர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நான் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் சேர்த்தாச்சு கேக் பேனில். இது வந்து சத்து மாவு வந்து அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்கள் மைதா சேர்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி சத்து மாவு கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அடிக்கடி வீட்டிலே கூட நம்ம ட்ரை பண்ணலாம் கேக்கு. இது நீங்கள் வந்து இந்த சத்து மாவு வந்து எப்படின்னா, இந்த மண்ணா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, எல்லாமே கலந்துருக்கும்ல, சோளம், கம்பு, கேழ்வரகு, அதுதான் இது. நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்லேயே. அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. அதை எப்படி அரைக்கிறது, எவ்வளோ குவான்டிட்டின்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இந்த கேக் பேனை வந்து அது உள்ளே வச்சு ஒரு 40 நிமிஷம் சிம்மில் வச்சு பேக் பண்ணணும். வச்சிடலாம் உள்ளே. இப்போ பாருங்கள், உள்ளே வச்சாச்சு. இது ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூடுறப்போ விசில் இருக்க வேண்டாம், வெயிட் வேண்டாம். அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த டயரும் வேண்டாம் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் மூடி வைக்கலாம். 40 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நட்ஸு சேர்த்துக்கலாம் மேலே. நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அடியில் போய் எல்லாமே தங்கிடும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இது மேலே இப்படி போட்டுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் இருந்தாலும் போட்டு விட்டுருங்க அப்படியே மேலே. அவ்வளோதான், திரும்ப மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சி. இது வந்து ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவி குத்தி பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.